ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுதானிய அரிசி வகைகளில் ஒன்றான வரகரிசி, அதில் எப்படி ஒரு சாஃப்டான இட்லி செய்யலான்னு பார்க்கலாங்க. சிறுதானிய அரிசி ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது பாருங்கள். இப்போ எப்படி இந்த வரகரிசி இட்லி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வரகரிசி எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 1.25 டம்ளர் இருந்தது. அதுக்கு ஒரு 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவான உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து தண்ணியில் அலசி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் ஏற்கனவே இந்த சிறுதானிய அரிசி இட்லி மாவு ரெடி பண்ணுற சிஸ்டத்தில் இட்லி அரிசியும் கொஞ்சம் கலந்து செஞ்சுருப்பேன். சடனாக இட்லி தோசை சாப்பிட்டவங்க இந்த மாதிரி மில்லட்டுக்கு மாறும்போது ஃபுல் பாடி மெட்டபாலிசம் மாறும். அதனால் நீங்கள் பாதி அளவுக்கு இட்லி அரிசி கலந்து இட்லி தோசை சாப்பிடுங்க. ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் கழித்து சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் நீங்கள் இட்லி அரிசியை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சிறுதானிய அரிசியிலே இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் 6 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றினோம்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும். இது நார்மலான இட்லி மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கலர் மட்டும் மாறி இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் மில்லட் ரெசிபி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் இட்லி தோசை மாவு ரெடி பண்ணிவிட்டு இதில் பணியாரம் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நான் இந்த வரகரிசி இட்லிக்கு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னா கிச்சன் கிளைமேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.